Standard 10 Unit Exercise 4 from Unit 4. Unit 4 la Unit Exercise 4 பார்க்குறோம். Fourth question. In figure, ABC is a triangle in which AB equal to AC. அதாவது AB lengthும் ACயும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Points D and E are points on the side AB and AC respectively. ஸோ ஏபி சைடுக்கு மேலே டின்ற பாயிண்ட்டும் ஏசி சைடுக்கு மேலே வந்து இன்ற பாயிண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்ச் தட் ஏடி ஈக்குவல் டு ஏஇ. ஏடியும் ஏஇயும் ஈக்குவலாக இருக்குது, அதே போல் ஏபியும் ஏசியும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷோ தட் த பாயிண்ட்ஸ் பிசிஇடி லை ஆன் அ சேம் சர்க்கிள். ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரே சர்க்கிள்குள்ளே இந்த பிசிடிஇ இருந்தால் இருக்க முடியுமா அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க ஏபி ஈக்குவல் டு ஏசி இல்லையா? ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏசினா இப்போ ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ அதோட ஆங்கிள்ஸும் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஆங்கிள் ஏபிசியும் ஆங்கிள் ஏசிபியும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் இப்போ அடுத்து ஏடிஇ ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏடிஇ ட்ரையாங்கிள்லையும் என்ன சொல்லியிருக்காங்க? ஏடி ஈக்குவல் டு ஏஇ அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏடி ஈக்குவல் டு ஏஇ. ஸோ இதுவும் வந்து ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் தான். அப்போ ஒரு ட்ரையாங்கிளோட ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் அதோட ஆப்போசிட் சைட்ஸ் அதாவது ஆங்கிள்ஸும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆங்கிள்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்குது ஃப்ரம் ஐசோசிலஸ் கான்செப்ட். ஐசோசிலஸ் கான்செப்டில் வந்து ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஏடிஇ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஇடி. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னா, அதாவது ஏபி சைடு ஏசி ஈக்குவல், ஏடி ஏஇ ஈக்குவல். அப்போ நம்ம இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ டேக் ஏபி ஈக்குவல் டு ஏசி அண்ட் ஏடி ஈக்குவல் டு ஏஇ. இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் ஏபி இன்னொருத்துலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஏபி மைனஸ் ஏடி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் ஏஇ. ஸோ அப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும்? ஏபியில் ஏடி மைனஸ் பண்ணால் மீதி இருக்கிறது டிபி இல்லையா? ஸோ இப்போ டிபி ஈக்குவல் டு ஏசியில் ஏஇ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிறது இசி. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் ஈக்குவேஷன் 3ல். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். டேக் செகண்ட் ஃப்ரம் 2லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, ஏடி ஈக்குவல் டு ஏஇ எடுத்துக்கிறோம். ஸோ டிவைட், இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் 2 and 3. ஸோ 2 and 3 வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டிவைட் பண்ணும்போது ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது ஃப்ரம் கன்வர்ஸ் ஆஃப் தேல்ஸ் தியரம் கன்வர்ஸ் ஆஃப் தேல்ஸ் தியரம் பிரகாரம் நம்ம என்ன பண்ணலாம்? ஏடி பை டிபி ஏஇ பை இசி அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ரெண்டு லைன்ஸும் வந்து பேரலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஇ இஸ் parallel to BC அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ பேரலாக இருக்குன்னும் போது அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஸோ அது பிரகாரம் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு லைனும் பேரலல்னா அப்போ அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவல்னு எடுக்கலாம். அதாவது ஏபிசி ஈக்குவல் டு ஏடிஇ. தேர்ஃபோர் ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிஇ இல்லையா? ஸோ அப்போ ஆங்கிள் ஏடிஇ வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் இங்கே ஆல்ரெடி நம்ம இங்கே பாருங்கள் ஏபிசி ஈக்குவல் டு ஏடிஇ ஈக்குவல் டு ஏஇடி அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஏடிஇக்கு பதில் நம்ம ஏஇடி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ ஏஇடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 2. ஸோ ஃப்ரம் 2 பிரகாரம் நம்ம இது ஏஇடின்னு நம்ம மாற்றிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஏஇடி
ஏஇடி இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து டோட்டலி 180 ஆங்கிள்ஸை ஃபார்ம் பண்ணும் இல்லையா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆங்கிள்ஸ் 180. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு இது வேணும் அப்படின்னா இந்த ஏஇடி வேணும்னா நம்ம என்ன பண்ணோம், 180லேருந்து சிஇடியை மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஏஇடி கிடைக்கும் இல்லையா. ஸோ அதாவது மொத்த ஆங்கிள் இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம்ஸ் 180. இதில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, சிஏ இருக்குது, இங்கே வந்து டி இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஏஇடி வேணும் அப்படின்னா 180லேருந்து சிஇடியை மைனஸ் பண்ணிட்டோன்னா மீதி இருக்கிறது நமக்கு ஏஇடி கிடச்சிரும். ஸோ அது பிரகாரம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள், ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆங்கிள் இப்படி எழுதுகிறேன். ஏஇடிக்கு பதில் நம்ம என்ன எழுதலாம், ஏஇடிக்கு பதில் நம்ம 180 மைனஸ் டோட்டல் 180லேருந்து சிஇடியை மைனஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி எழுதுகிறோம் சரிங்களா, சிஇடி. ஓகே, ஸோ இப்போ இதை டிரான்ஸ்போசிஷன் பண்ணுறோம். டிரான்ஸ்போசிஷன் பண்ணும்போது ப்ளஸ் ஆங்கிள் சிஇடி ஈக்குவல் டு 180 கிடைக்கும். ஸோ அது ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டு கரஸ்பாண்டிங் சைடு எடுத்தோம் இல்லையா, அப்போ அதே போல் இந்த ரெண்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே நம்ம கரஸ்பாண்டிங் சைட்ஸ்ன்னு எழுதிக்கலாம், அப்போ தான் நமக்கு பார்க்கும்போது புரியும். ஏன் அங்கே ஈக்குவலாக எடுத்துருக்கோம்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம், ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ ஈக்குவேஷன் 4 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே போல் அடுத்த ரெண்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது ஏசிபி ஈக்குவல் டு ஏஇடி, இந்த ரெண்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதுக்கிறோம். ஸோ அப்போ தேர்ஃபோர் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஇடி. ஓகே, ஸோ இப்போ ஆங்கிள் ஏஇடி இது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இது எதுக்காக நம்ம எங்கேருந்து எழுதுகிறோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அதனால இது மாதிரி எடுத்துக்கிறோம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. இப்போ அதே போல் ஃப்ரம் 2லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏஇடிக்கு பதில் நம்ம என்னென்னு எழுதலாம், ஏடிஇன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அப்போது ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிஇ. ஸோ இது எதுலேருந்து எழுதுகிறோன்னா ஃப்ரம் 2 செகண்ட் ஈக்குவேஷனில் ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால ஏடிஇன்னு எழுதுகிறோம். ஸோ இதே கான்செப்ட் தான். இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா ஸோ டோட்டல் 180. ஸோ 180ல் நம்ம சிடிஇயை மைனஸ் பண்ணிட்டோன்னா மீதி இருக்கிறது ஏடிஇ இல்லையா. ஸோ அப்போ ஏடிக்கு பதில் நம்ம எப்படி எழுதலாம், 180 மைனஸ் சிடிஇ அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆங்கிள் இடிபி. ஓகே, ஸோ அப்போ ஏடி எப்படி எழுதலாம், 180 மைனஸ் இடிபி அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை டிரான்ஸ்போசிஷன் பண்ணுறோம். ஸோ டிரான்ஸ்போசிஷன் பண்ணும்போது ஆங்கிள் ஏசிபி ப்ளஸ் மைனஸ் வந்து ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது நமக்கு ப்ளஸ்ன்னு வரும். ஸோ ஆங்கிள் ஏசிபி ப்ளஸ் ஆங்கிள் இடிபி, ஆங்கிள் இடிபி ஈக்குவல் டு 180 வரும். ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் 5ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 and 5லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 4 and 5லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இது ரெண்டும், அதாவது டிபிஇ அண்ட் ஏஇடி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 கிடைக்குது. அதே போல் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 கிடைக்குது. ஸோ இந்த கண்டிஷன் எதுக்கு சூட் ஆகும் அப்படின்னா பாருங்கள், சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் 180 இன் குவாட்ரிலேட்ரல். ஸோ குவாட்ரிலேட்ரலில் தான் எப்பவுமே ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 கிடைக்கும். ஸோ ஃப்ரம் 4 and 5லேருந்து சம் ஆஃப் ஆப்போசிட் angles in quadrilateral equal to 180 degree அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ எந்த டயக்ராமில் வந்து 180 கிடைக்கும் அப்படின்னா குவாட்ரிலேட்டரில் தான் நமக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 கிடைக்கும். ஸோ அது பிரகாரம் நம்ம என்ன பண்ணலாம், அப்போ நம்ம என்னென்னு எழுதலாம், பிசிஇடி வந்து ஒரு குவாட்ரிலேட்ரல், அது சர்க்கிள்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்ரல். ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க லைஸ் ஆன் அ சேம் சர்க்கிள். ஸோ சர்க்கிள்குள்ளே இருக்கான்னு தான் நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு குவாட்ரிலேட்ரல்னு அப்படின்னு நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரிலேட்ரல். ஸோ அப்போ தேர்ஃபோர் பி என்ன இருந்தது, என்ன டயக்ராம், பிசிஇடி இல்லையா. பிசிஇடி இஸ் அ சைக்கிளிக் குவாட்ரிலேட்ரல். ஸோ சர்க்கிள்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், சைக்கிளிக் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர்னா கண்டிப்பாக பிசிஇடி வந்து லைஸ் ஆன் அ சேம் சர்க்கிளுக்கு மேலே தான் இருக்கும். பிசிடி வந்து ஒரே சர்க்கிளில் தான் இருக்கும். தேர்ஃபோர் பிசிஇ அண்ட் டி லைஸ் ஆன் அ சேம் சர்க்கிள்.
ஸோ இது ஒன்றும் இல்லை, இது ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பிசிஇடி 4 பாயிண்ட்டும் ஒரே சர்க்கிளில் லை ஆயிருக்குமா அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ லை ஆயிருக்கணும்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு குவாடிலேட்டரலாக இருந்தால் தான் அது வந்து 4 பாயிண்ட்டுமே ஒரே சர்க்கிள்குள்ளே இருக்க முடியும் இல்லையா? ஸோ சர்க்கிள் மேலே இருக்க முடியும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 பாயிண்ட்டையும் ஒரு குவாடிலேட்டர்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது. ஸோ குவாடிலேட்டர்லாம் என்ன கண்டிஷன்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 வரணும். அதாவது பி ஆங்கிளும் இ ஆங்கிளும் ஆட் பண்ணால் 180, அதே போல் சி ஆங்கிளும் டி ஆங்கிளும் ஆட் பண்ணால் 180 வரணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஈக்குவேஷன் 4லையும் ஈக்குவேஷன் 5லையும் நம்ம அதை தான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ அது பிரகாரம் நம்ம ஃபஸ்ட்டு அது குவாடிலேட்டரல் அப்படின்னு சொல்லிட்டோம். அது ஒரு சர்க்கிள் மேலே இருக்குது அப்படின்னும் பொழுது அது ஒரு சைக்கிளிக் குவாடிலேட்டர். ஸோ சைக்கிளிக் குவாடிலேட்டர்னா அப்போது 4 பாயிண்ட்டுமே அந்த சர்க்கிள் மேலே இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.